வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படியே வாயில் வைக்கிறப்பவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இடியப்பம் தான் செய்ய போகிறோம். அந்த இடியப்பத்துக்கு தேங்காய் பாலோ இல்லைன்னா வீட்டில் காய்ச்சி வச்சுருக்க பால் இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடியப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் தட்டு காலி ஆயிரும், அந்தளவுக்கு இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமாகவே எடுத்துக்கோங்க, தண்ணி எவ்வளோ தேவைன்னு தெரியாது, அதனால் அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவில் தான் செய்ய போகிறேன். பச்சரிசி மாவு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கரண்டியில் தான் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா சுடுதண்ணி வந்து நல்லா காயணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மொத்தமாக அதிகமாக ஊற்றிட்டா தண்ணி ஆயிரும் மாவு ரொம்ப. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப நம்ம கையை வச்சு பிசைய முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப தான் இடியப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியை வச்சு தான் நல்லா கலந்து விட முடியும். அதனால் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விடுக்கோங்க. தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக வரும். நம்ம கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்பதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவு நம்ம கை பொறுக்க முடியாதுல, சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எவ்வளவு தண்ணி சேர்க்குறோம்னு நமக்கே தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் தெரியும். இதுக்கு வந்து அளவு இல்லை, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு தேவைப்படும்னு நமக்கே தெரியாது. இப்படி கலந்து கொடுக்குறப்ப தான் தண்ணியோட அளவே நமக்கே தெரியும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கை பொறுக்க பிசைய முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஓரமாக இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எல்லாமாவே நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது எப்படி புளிய வருதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு போட்டு கூட நம்ம திரும்ப பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிறேன். தேவைன்னா நீங்கள் துணி போட்டு கூட இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து இட்லி குண்டாவில் தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது. நான் எல்லாமே புழிஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக திரும்ப மாவு எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி புழிஞ்சோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் நம்ம புளிய போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த இடியாப்ப வச்சுலையும் நல்லா எண்ணெயை தடவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா சுற்றுறதுக்கு வருது. முன்னாடியே வேக வச்சது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் மாவு சேர்த்து திரும்பவும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட்டையில் வர்றது ரொம்ப மெல்லிசாக இருக்குது, அதனால் புளிகிறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இடியாப்பம் அந்த மாரி செய்றப்ப. இப்ப எல்லா மாவையும் இந்த மாரி பிழிஞ்சாச்சு. திரும்பவும் இட்லி பாத்திரத்தில திரும்ப வேக வைக்கிறப்ப தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா தண்ணி சூடாகட்டும். சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜில தான் நம்ம வந்து இட்லி தட்ட வைக்கணும். இந்த மாரி இட்லி தட்ட வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் ஆகும் வேகுறதுக்கு. சீக்கிரமே வெந்துரும் இடியாப்பம். இட்லிய விட இடியாப்பம் வந்து சீக்கிரமே வெந்துரும். ஒரு 7 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இத ஆற வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். இந்த மாரி தட்டில மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்டான இடியாப்பம் தான் ரெடி ஆயிருக்கு. இப்ப இப்ப இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது கூடவே காய வச்ச பால் இருந்தா சேர்த்து குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாரி ஊட்டலாம். ஏன்னா ஜீரணம் ஆகாது தேங்காய் பால் குடுத்து சேர்த்து இந்த மாரி இடியாப்பம் ஊட்டுனீங்கன்னா ஒத்துக்காது. அதனால நீங்க குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப அந்த மாரி காய்ச்சி வச்சிருக்க பால்ல ஒரு 1/2 டம்ளர் இந்த மாரி ஊத்தி, நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி குடுத்து பாருங்க. நல்லாவே சாப்பிடுங்க. தேங்காய் பால் நம்ம பெரியவங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்தி இந்த மாரி சாப்பிடலாம். எப்பயுமே குருமா, சட்னி இந்த மாரி சாப்பிட்றதுக்கு நீங்க இந்த மாரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.